கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதுரை தொடர்கிறது. ஹலோ, நான் ஜோதியை பார்த்துட்டேன். அவ எங்க மதுரையில தான் இருக்கா. சந்தோஷம்யா. எங்க நீ பார்த்த? அவ இங்க யார் வீட்லயே தங்கியிருக்கா. என்னடா சொல்ற? ஆமா, ஒரு அம்மாவோட பேசிக்கிட்டு இப்பதான் கார்ல போறாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த அம்மா யார் என்னன்னு இப்ப நான் ஒரே போன்ல விசாரிச்சிடுறேன். அப்புறம் அந்த ஜோதியை மடக்குறேன். பாத்ரா, நம்ம யாரு என்னன்னு வெளியில விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுடா. அதெல்லாம் விடுங்க. இனி அவ நிம்மதியாவே இருக்க முடியாது. யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. இப்பதானே என்னுடைய திருவிளையாடல் ஆரம்பிக்க போது. காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். ஹலோ தம்பி, டிரைவர் தம்பி, அந்த டெய்லர் கடை பக்கமா நிறுத்துப்பா. அங்கதான் நிறுத்திக்க. அம்மாடி, இங்க டெய்லர் கிட்ட ஜாக்கெட் துணி கொடுத்துருக்கேன். அது ரெடி ஆயிடுச்சான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? சரி அத்தா, வா. என்ன முருகேசு, வரது இருக்கட்டும். துணிய கொடுத்து எம்புட்டு நாளாச்சு. இதோ தைச்சு கொடுக்கறேன். எம்புட்டு நாளாச்சு. ஏன்பா துணியை வாங்கின அன்னைக்கு இதோ சாயந்தரமே தைச்சு கொடுக்கறேன்னு என் கண்ணு முன்னாடியே வெட்டினேன். அதை தைக்கிறதுக்கு எம்புட்டு நாளா? இதோ முடிச்சிடுறேம்மா. இதோ தைக்கிறேன் அதோ தைக்கிறேன்னு ஏதோ நல்லா தைக்கிறேன்னு தானே ஊர்ல இருந்து துணியை கொண்டாந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். அதை தைக்கிறதுக்கு எம்புட்டு நாள் இழுத்தா எப்படி? ஏம்மா என்னம்மா, தீபாவளி சமயம், காஜா பையன் வர ஊருக்கு போயிட்டான். நான் ஒத்தாளு, அதான். சரி, நீ அதை முடிச்சு கொடு, நான் இருந்து வாங்கிட்டே போறேன். சரிதா. ஏன்பா முருகேசன், என்னத்தா? நானும் உன்னை 25 வருஷமா பாக்குறேன். இதே இடத்துல வச்சு மிஷினை ஓட்டிக்கிட்டு இருக்கியே. ஒரு நல்ல இடமா பார்த்து பெரிய கடையா வச்சுக்க கூடாது? பரம்பரையா இதே இடத்துல வச்சு தான் தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இதை மாத்த முடியுமா என்ன? என்னமோ உன் நம்பிக்கை நான் ஏன் கெடுக்கணும்? வேலையை பாரு. ஆத்தா யாரு? என்ன ஆத்தா, என்ன தெரியலையா? தெரியாதனால தானே யாருன்னு கேக்குறேன். என்ன ஆத்தா, இதுக்குள்ள மறந்துட்டியா? எதுக்குள்ளயும் மறக்கல. நீ யாருன்னு சொல்லியா? ஆத்தா, என்னை உத்து பாரு ஆத்தா. உத்து பார்த்தா உருவம் தெரியுது, ஆனா நீ யாருன்னு தெரியலையே. போ ஆத்தா, உனக்கு வயசாயிடுச்சு ஆத்தா. யார பார்த்து வயசாச்சுங்கிற? என்ன ஆத்தா நீ சொல்லிட்டு யாருன்னு கேட்டுக்கிட்டு எதுக்கு இம்புட்டு கோவப்படுறீங்க ஆத்தா? பின்ன கோவப்படாம நீ பாட்டுக்கு வந்த என்ன பார்த்து யாருன்னு கேக்குற. அது எப்படி உன்னை பார்த்து யாருன்னு சொல்றதுக்கு என்ன பெரிய பிஸ்தாவா இல்ல முந்திரி பருப்பா? நான் என்ன நாடி சோசியம் பாக்குறவளா பார்த்ததும் சொல்றதுக்கு? ஆத்தா, நான் தான் ஆத்தா கிருஷ்ணா. கிருஷ்ணானா? இந்த கோகுல கிருஷ்ணனா? ஆத்தா, இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது ஆத்தா. இத பாரியா, கிருஷ்ணான்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த கிருஷ்ண பரமாத்மா தான். வீணா பேசிக்கிட்டு. ஆத்தா, நான் தான் ஆத்தா சரவணனோட ஒன்னா படிச்சேன் ஆத்தா. என்ன தெரியலையா? நீ சரவணனோட ஒன்னா படிச்சியா? ஆமா ஆத்தா. எத்தனாம் வகுப்பு? 12ஆம் வகுப்பு. ஏய், 12ஆம் வகுப்பு. ஆமா ஆத்தா. நீ சரவணனோட? ஆமா ஆத்தா. ஏய், யாரடா ஏமாத்துற? உண்மையத்தான் சொல்றேன் ஆத்தா. ஏய், என் புள்ளை எம்புட்டு படிச்சான்னு எனக்கு தெரியும். என்ன படிச்சாப்ல? அம்புட்டு தூரமெல்லாம் படிக்கல. அத்தா, உங்களுக்கு தெரியலையோ என்னவோ? சொல்லுத்தா. சும்மா இருமா, உனக்கு ஒண்ணு தெரியாது. ஆத்தா, நான் சொல்றத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா ஆத்தா. நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறப்ப உங்க வீட்டுக்கு ஒரு முறை வந்திருக்கேன். இப்ப சரவணனை தேடி வீட்டுக்கு போனேன். அவன் அங்க இல்லைன்னு சொன்னாங்க. நீ யாரு? எப்ப வந்த? என் வீட்டுக்கு யார் உன்னை கூட்டிட்டு வந்தது? ஆத்தா, சிங்கம் எப்படி இருக்கு? என் வீட்டுக்கார பேரெல்லாம் சொல்ற? சிங்கம் அமைதியா தான் படுத்து கிடக்கு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப சிங்கம் நடக்குதா ஆத்தா? நடக்குது. இம்புட்டு தூரம் சொல்ற, நீ என்ன நம்ப மாட்டேங்கிற ஆத்தா. நான் நினைச்சு கூட பார்க்கலாத்தா நீ என்ன மறந்துருப்பேன்னு. ஆமா, யாராத்தா அந்த புள்ள?
இதா தெரிஞ்சவங்க புள்ளதான். அதானே பார்த்தேன். நம்ம தெய்வானையா இருந்தா நல்லா ஒல்லியா உயரமாலாம் இருக்கும். நீ எல்லாம் விவரமா தான் சொல்ற. எனக்கு தான் உன்னை யாருன்னே புரிய மாட்டேங்குது. ஒரு தடவை வீட்டுக்கு வா, சிங்கம் பார்த்துச்சு சட்டுன்னு கண்டுபிடிச்சிரும். ஆமாமா. ஆமா தம்பி, நீ எந்த ஊருன்னு சொல்லவே இல்லை. நான் வந்து இங்கதான், இந்த ஊர் தான் அத்தா. ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. பாப்பா அந்த நூல் கண்டை வாங்கிட்டு வந்துருமா? அட என்ன முருகேசு, அதுவே ஊருக்கு புதுசு, எங்கிட்டு போய் தேட, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீராத்தா கிருஷ்ணா, அத்தா நான் கடை வரைக்கும் போயிட்டு நான் வேணா வரேன். போயிட்டு வரட்டுமா, வேணாம், அத்தா? வேணாம், நீ போன்ல சரிங்க, பேசு. அத்தா. பேசு. ஏய் இங்க வா. யாரு நீ? என்ன? யாருன்னு கேட்டேன். அவங்க சொந்தக்கார பொண்ணு. அது அவங்க சொன்னது. நீ யாரு அத சொல்லு. நீ யாருன்னா? உனக்கு ஊர் பேர் எதுவும் இல்லையா? எதுக்கு கேக்குறீங்க? கேக்குறோம்ல, சொல்ல வேண்டியதானே. ஊர் பேர் தெரியாதவங்க கிட்டலாம் பேரு சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்ப நீ சொல்லாத. சரி நான் சொல்றேன். உன் பேரு ஜோதி தானே? உனக்கு எப்படி தெரியும்? பேரு மட்டும் இல்ல, நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, எல்லா விவரமும் எங்களுக்கு தெரியும். நீ யாரு சொல்லு. ஏய், நான் யாருங்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ யாருங்கிறத அந்த அம்மா கிட்ட சொல்லட்டுமா? ஏன் இம்புட்டு பதட்டமா இருக்க? நான் உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க யாருன்னு சொல்லுங்க. அட என்னம்மா நீ சும்மா யார் யாருன்னு கேபி சுந்தராமல் மாதிரி கேட்டுட்டு இருக்க? பாவம் அந்த அம்மா, என்ன பண்ணி மயக்கனியோ தெரியல. உன்னை உறவுக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு திரியுறாங்க. இப்ப அவங்க வந்ததும் உன்னை பத்தி சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ அம்பிட்டுதேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை எம்பிட்டு தூரத்துக்கு நம்புறேன்னு சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? ஆமா. சொல்லட்டுமா? எதுக்கு இந்த வயசுல இம்பிட்டு போய் சொல்ற? நீ இப்படி ஒரு பொய் சொல்லிவிட்டு நிம்மதியா இருந்துருவியா? இல்ல நான் தான் உன்னை நிம்மதியா இருக்க விட்டுருவனா? தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அந்த நிம்மதி தான் இருக்க கூடாதுன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப அதையே நீ சொல்ற. அத்தை கிட்ட சொல்லிடாதீங்க. சொல்லாம இருந்தா எப்படி? அதுக்காக உன்னை இம்பிட்டு தூரம் வளைச்சு வளைச்சு தேடிட்டு இருந்தாங்க. வரட்டும், நீ யாருன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அப்பாடா, வாத்தா. ஒரு நூலு கண்டுக்கு கடையா ஏறி தேட வேண்டியதா போச்சு. ஏத்தா நான் போய் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. பரவாயில்லப்பா, நீ உள்ளவே உட்கார வேண்டியதானே. பரவாயில்ல. நீயே ஒரு மாதிரியா இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆத்தா. ஒரு உண்மையை சொல்லட்டாத்தா? ஆத்தா, ஒரு விடுகதை போட்டேன், அதுக்கு விட என்னன்னு கேட்டேன். இந்த புள்ளைக்கு வேர்த்து கொட்டிருச்சு. என்ன விடுகதை? என்கிட்ட தான் சொல்லு, நான் விடைய சொல்றேன். அது என்னன்னா, ஆத்தா வேணா ஆத்தா, அதுக்கு விட என்னன்னு நானே சொல்லிக்கிறேன். சரி நீயே சொல்லு. சரி அதுக்கு விட என்னன்னு சீக்கிரம் சொல்லிடு. நீ சொல்லலனா ஆத்தா கிட்ட நானே அப்புறம் சொல்லிக்கிறேன். ஆத்தா நான் வரேன் ஆத்தா. என்னையா வீட்டு பக்கம் வரேன்? என்ன இன்னொரு நாளைக்கு வரேன் ஆத்தா. என்ன வரட்டா? என்னமோ வந்தான் பேசுனா, உங்ககிட்ட விடுகதையை போட்டுட்டு போயிட்டே இருக்கான். இந்த காலத்து பிள்ளைங்க பேசுறது புரிய மாட்டேங்குது. முருகேசா, இந்த நூல் கண்டு